ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பொட்டிக்கோட சாரீ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சாரீ வந்து மதுரையில் எக்ஸ்போ போட்டிருந்தப்போ நான் வாங்கின சாரீ தான். மதுரை எக்ஸ்போ வீடியோஸ் கூட நம்ம சேனலில் இருக்குது. யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாரியோட கலர் வந்து மல்டி கலரில் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து எல்லோ கலரில் கொடுத்துருந்தாங்க, ப்ளவுஸும் எல்லோ தான். சாரியோட கிளாத்து எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. அதான் அந்த சாரீ வந்து நான் வேர் பண்ணிட்டேன். வேர் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். சரி, வேர் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுனால நான் வேர் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ கொடுக்குறேன். நல்லா குவாலிட்டி எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. இந்த சாரீ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. லக்ஷ்மி பொட்டிக்கோட வீடியோவில் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி டச் அண்ட் ஃபீல் பண்ணி தான் இந்த சாரீ வாங்கினோம். இந்த சாரியோட ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சாரியில் வந்து கேலப் டிசைன் வர்றதுனால சரி ப்ளவுஸ்லேயும் இந்த டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பேக்கில் மட்டும் இந்த டிசைன் பண்ணியிருப்பேன். அப்புறம் கையில் பார்த்திங்கன்னா அந்த பார்டர்லேயும் கேலப் டிசைன் இருந்ததுனால அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இதோட ப்ளவுஸு சாரீ எல்லாமே ஒரே மாதிரி கேலப் டிசைன்லேயும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை வேர் பண்ணி பார்த்ததில் சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளாத் இதெல்லாம் பிடிச்சி போய் தான் நெக்ஸ்ட்டும் வந்து லக்ஷ்மி பொட்டிக்கோட வெப்சைட்லேயே வந்து நான் வந்து ஒரு சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த சாரியை இப்போ பார்க்கலாம். இந்த சாரீ தான் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கின சாரீ. இது வந்து சாஃப்ட் சில்க் தான். நல்லா நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்குறது மாதிரியேவும் டச் பண்ணோன்னா நல்லாவே சாஃப்டாகவே இருந்துச்சு இந்த சாரீ. இது வீடியோவில் என்ன கலராக தெரியுதுன்னு தெரியலை, ஆனால் இது வந்து நல்லா டார்க் ஃபேண்டா கலர். இதோட பல்லுல இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருந்தாங்க. பாடி ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துச்சு. கொஞ்சம் பிளாட்டாக இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வேர் பண்ணால் அவங்க கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரிவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபேண்டா கலரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம வேர் பண்ணுறதுக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் சாரீ வாங்கிட்டு ரிவ்யூ கொடுக்குறாங்க, எனக்கு அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னு. எனக்கு வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லைங்க. நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. நான் வாங்கின 3 சாரீ இவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். 3 சாரியுமே சூப்பராக தான் இருந்துச்சு. அதனால தான் இதை வேர் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் 3 சாரியுமே வேர் பண்ணிவிட்டு தான் ரிவ்யூ கொடுக்குறேன். தண்ணியிலையும் வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நான் ரொம்பவே சிம்பிளாக தான் தைச்சிருந்தேன். ஏன்னா சாரியே கிராண்டாக இருக்குது. அந்த ப்ளவுஸ்லேயும் சின்ன சின்ன புட்டா மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த மாதிரியே தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு நான் சிம்பிளாகவே தைச்சிட்டேங்க. கைக்கு மட்டும் லைட்டாக பஃப் வச்சுருப்பேன். மற்றபடி இந்த சாரியில் எந்த ட்ராபேக்குமே சொல்கிற மாதிரி இல்லை. இந்த சாரீலாம் பிடிச்சி போய் தான் நெக்ஸ்ட்டு 3 சாரீ வாங்கினேன் அப்படின்னு இல்லை. அடுத்து வந்து வெப்சைட்டில் இந்த சாரியும் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து பட்டோலா சாரீ தான். இதில் வந்து நல்லா கலம்காரி டிசைன் வந்து பாடி ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. பல்லு க்ரீன் கலரில் தான் வந்துருந்துச்சு. பார்டரும் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால இதில் வந்து லைட்டாக இக்கட் டிசைன் போட்டிருந்தாங்க. இந்த சாரீ நான் வந்து பிக்சரில் என்ன பார்த்தனோ அதே டிசைன் தான் சாரீ வந்துருந்துச்சு. அதே கலர் தான் வந்துருந்துச்சு. எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அப்படியே தொட்டு பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு டச் அண்ட் ஃபீல் பண்ணி வாங்கியிருந்தா கூட அப்படி இருக்காதுங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. வாங்கின 3 சாரிலேயும் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை வேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. பட்டை வச்சு கட்டுறதுக்கெலாம் நல்லா பட்டைலாம் டக்குன்னு நம்ம எடுக்க வந்துடுது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த சாரீ வேர் பண்ணியிருக்கும் போது. இதோட ப்ளவுஸும் வந்து க்ரீன் கலரில் தான் கொடுத்துருந்தாங்க. அதையும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸில் வந்து லைட்டாக லைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதனால் ரொம்ப சிம்பிளாகவே, ஏன்னா சாரீ வந்து ஃபுல்லாக டிசைனாக இருக்கிறதுனால சிம்பிளாகவே தைச்சாச்சு. கையில் மட்டும் லைட்டாக பஃப் வச்சுட்டு அந்த பார்டரில் வந்து ஒரு வி கட் மாதிரி இந்த கட் மாதிரி பண்ணியிருந்தேன். சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குது இந்த 3 சாரியில் உங்களுக்கு எந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா ஒன்று நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. இந்த சாரியில் எந்த சாரீ பிடிச்சிருந்துச்சின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.